அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 2024 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் 2023 அதற்கான டிஜிட்டல் சர்டிஃபிகேட் அது சம்மந்தமாக கண்டிப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட் பிப்ரவரி 2024 எக்ஸாமுக்கு எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருவோம். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் ஜிடிஇ பிப்ரவரி 2024. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி டோட் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கணும். அது எப்படி போகிறதுன்றதை நான் சொல்லிடுறேன். கூகுளில் போய் TNDTE அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்துங்க TN.GTE. ஸோ அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் ஜிடிஇ பிப்ரவரி 2024 ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் லாகின். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களோட ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ்க்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஓகேங்களா, அப்படியே லாகின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கிளிக் டு ப்ரொசீடு. ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து மேலே பாருங்கள், அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த இடத்துல ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்குங்களா, ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணோம். ஓகேங்களா, டவுன்லோட் ஷார்ட் அண்ட் ஹால் டிக்கெட்னு இருக்குது பாருங்கள். டவுன்லோட் ஷார்ட் அண்ட் ஹால் டிக்கெட், டவுன்லோட் அக்கௌண்டன்சி ஹால் டிக்கெட். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குங்களா. இதில் வந்து நம்ம ஷார்ட் அண்ட் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ டவுன்லோட் ஷார்ட் அண்ட் ஹால் டிக்கெட் இதை கிளிக் பண்ணுறோம். ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகி இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு வந்துருச்சு. ஆல்ரெடி ஒரு டைம் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ டவுன்லோட் பண்ணது இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணோம். இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வரும், ஒரு ஃபோல்டர் மாதிரி, அதை கிளிக் பண்ணால், இல்லைனா டேரெக்டாக இதை கிளிக் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக இதை டேரெக்டாக கிளிக் பண்ணுறோம். ஸோ இதான் ஹால் டிக்கெட்டு. ஷார்ட் அண்ட் தமிழ் ஜூனியர் அதுக்கான ஹால் டிக்கெட்டு. இது ப்ரைவேட் கேண்டிடேட்ஸோட ஹால் டிக்கெட் தான். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பாருங்கள், நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம். ரிஜிஸ்டர் நம்பர் இந்த இடத்துல இருக்கும், நேம் இந்த இடத்துல இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல இருக்கும், கேண்டிடேட்ஸோட அட்ரஸ் இந்த இடத்துல இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்டோட கோடு, அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் ஷார்ட் அண்ட் தமிழ் ஜூனியர், டேட் அண்ட் டைம், எக்ஸாமோட டேட்டும் டைமும் இருக்குது. ஓகேங்களா, பிப்ரவரி 2024, சென்ட்ரு கோடு இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபோட்டோ இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர், இதான் ஹால் டிக்கெட்டு. டோட்டல் டீட்டெயிலும் இதில் இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கணும். ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து ப்ரிண்ட் அவுட் போட்டே ஆகணும். ப்ரிண்ட் அவுட் போட்டு இதை எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு நீங்கள் போய் ஆகணும். ஓகேங்களா, கண்டிப்பாக ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. அதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது எந்த ஐடி ப்ரூஃப் கொடுத்தீங்களோ அந்த ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. ஒரிஜினலும் கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஷார்ட் அண்ட் எக்ஸாம் அப்படின்னா பென்சில் எடுத்துக்கோங்க, எரேசர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஷார்ப்னர் எடுத்துக்கோங்க. எரேசர் யூஸ் பண்ண மாட்டோம், பட் இருந்தாலும் அது தேவைப்படும். புரியுதுங்களா, எதுக்கு அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் டிக்டேஷன் முடிஞ்ச உடனே அந்த ஸ்ட்ரோக்கு பக்கத்தில் நீங்கள் பென்சிலில் எழுதிடுவீங்க, அது என்னென்ன வார்த்தைன்ட்டு டக்குன்னு ஞாபகம் இருக்கும்போது. அதை கடைசியாக நீங்கள் எரேஸ் பண்ணி தான் கொடுக்கணும். புரியுதுங்களா, ஸோ அதுக்காக நீங்கள் எரேசர் எடுத்துக்கிறது நல்ல விஷயம். ஸ்கேல் எடுத்துக்கோங்க. குறிப்பாக செகண்ட் பேப்பர் எழுதுகிறவங்க 2 இங்க்கு உள்ள லெட்டு வந்து எடுத்துக்கணும். அதாவது ஒன்று ப்ளூ லெட் எடுத்துக்கணும், இன்னொன்று பிளாக் லெட் எடுத்துக்கோங்க. ஸோ ஹெட்டிங்க்கெலாம் வந்து பிளாக்கில் கொடுத்துட்டு உள்ளே இருக்க கண்டென்ட்லாம் வந்து ப்ளூவில் எழுதலாம். புரியுங்களா, முக்கியமான டேட்டு வந்தாலோ அட்ரஸ் வந்தாலோ செகண்ட் பேப்பரில் தமிழ் ஷார்ட்டண்டாக இருக்கட்டும் இங்கிலீஷ் ஷார்ட்டண்டாக இருக்கட்டும், டேட் வந்தாலோ அட்ரஸ் வந்தாலோ இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சில இடத்துல.
ஸோ அந்த அமௌண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் குறிப்பாக பிளாக் இங்கில் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா பேப்பர் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒவ்வொரு கொஸ்டின் முடிஞ்சோடனே செகண்ட் பேப்பரில் ஒரு கோடு போட்டுருங்க. பென்சில் வச்சோ அல்லது வந்து பிளாக் இங்க் வச்சோ அடிஸ்கேலால் ஒரு கோடு போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் நல்லா கவனிச்சுங்க, ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க, ஐடி ப்ரூஃப் ஒரிஜினலும் எடுத்துக்கோங்க, ஒரு ஜெராக்ஸும் எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் பென்சில், ஷார்ப்னர், எரேசர், ஸ்கேலு இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. லெட்டு வந்து ப்ளூவும் எடுத்துக்கோங்க, பிளாக்கும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக பாருங்கள், சர்டிஃபிகேட்ஸ் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். சர்டிஃபிகேட்ஸ் ஆகஸ்ட் 2023ன்னு இருக்குங்களா? ஸோ இதை பாருங்கள், இதை வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இந்த இடத்துல டவுன்லோடு ஜிடிஇ டிஜிட்டல் சர்டிஃபிகேட் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணோம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து டேட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுற டேட்டு 13/2/2024. ஓகேங்களா? ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோடு ஆகலை. இன்னும் சர்டிஃபிகேட் வந்து நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியல இந்த டைம் வரைக்கும். ஸோ அதை தான் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி டிஜிட்டல் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. இது வரைக்கும் டவுன்லோட் ஆப்ஷன் வந்து வரலை. ஓகேங்களா? ஸோ அதையும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆனோடனே, அதாவது இந்த இடத்துல சர்டிஃபிகேட் வந்தோடனே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன், அப்டேட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 டேஸில் கண்டிப்பாக வந்து இன்ஸ்டியூட் கேண்டிடேட்டில் உள்ளவங்களுக்கும் இன்ஸ்டியூட்டில் வந்துடும். ப்ரைவேட் கேண்டிடேட் எழுதினவங்களுக்கும் அந்தந்த சென்டரில் போய் எக்ஸாம் எழுதின சென்டரில் வாங்கிக்கலாம். ஸோ அவங்க வந்து எப்படி அப்டேட் பண்ணுறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். மொத்தமாக வந்து நம்ம எங்கே வந்து எக்ஸாம் எழுதினோமோ அந்த இடத்துல போயிட்டு வாங்கிக்க சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி பண்ணாங்க ஒரு முறை. இன்னொரு முறை எப்படி பண்ணாங்கன்னா, இன்ஸ்டியூட் கேண்டிடேட்க்கு இன்ஸ்டியூட்டுக்கு வந்துடும், அதுக்கப்புறம் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ்க்கு அவங்க கொடுத்துருக்க அட்ரஸில் வந்துடும். இதெல்லாம் பழைய நடைமுறையில் இருந்துச்சு. பட் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரீசண்டாக எங்கே எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த சென்டரில் போய் அந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அது அப்டேட் வரப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? யாருக்காவது சர்டிஃபிகேட் ரிசீவ் ஆனாலோ, அது டோட்டு தரப்பில் எங்கே வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்கிறாங்களோ அதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.